வந்தா அடிங்க திட்டுங்க, அதை விட்டு பேசாம. ஏன் பேசணும்? என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவன்ட்ட எதுக்காகடா பேசணும்? சரி, இனிமேல் உங்க பேச்ச கேக்குறேன். இப்ப என் கூட பேசுங்கப்பா. பேசுறேன்டா. என்னைக்கு நீ ஒரு பொறுப்புள்ள பிள்ளையா நடந்துக்கிறியோ அன்னைக்கு பேசுறேன். வாசு ஒரு முடிவெடுத்தா அது சரியாத்தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்து. அப்ப பேசுறேன். யாராவது உன்னை பத்தி தப்பா சொன்னா என் புள்ள அது மாதிரி செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்லும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். எல்லாத்துக்கும் மேல பெத்தவங்க மனசை குளிரும்படியா நடந்துக்க, அப்ப பேசுறேன். அது வரைக்கும் என் நிழல் கூட உன் மேல படாதடா. ஒரு அப்பாவா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஒரு குறையும் வைக்காம என்னுடைய கடமையை நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். நீ ஒரு பிள்ளையா எனக்கு எதுவும் செய்ய வேணாண்டா. உன்னை நீ காப்பாத்திக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தி காட்டு, அது போதும். கணேஷுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு செஞ்சிருக்கோம்பா. நீங்க செஞ்சா சரியாதான்ப்பா இருக்கும். என்கிட்ட போய் பழைய வாசுவா இருந்தா சொல்லிருக்க மாட்டேன்பா. எப்ப ஒரு தகப்பன் தான் பிள்ளைகிட்ட குடும்ப விஷயத்த சொல்றானோ அப்பவே அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அப்பா, நான் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கேனாப்பா? நான் ஒரு முடிவெடுத்தா சரியா இருக்கும்னு நம்புறீங்களாப்பா? சொல்லுடா. நான் விஜய்னு ஒரு பொண்ணு உயிருக்கு உயிரா விரும்புறேன்ப்பா. அவ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லியும் நான் ஒத்துக்கலப்பா. நான் சம்மதம்னு சொல்லி அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா அதுக்கப்புறம் காலம் பூரா என்னை விட்டு விளையாடுங்களோன்னு பயமா இருந்துச்சுப்பா. என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? இந்த விஷயத்துல நான் முட்டாளா இருந்தா பரவாயில்லப்பா. எனக்கு இந்த காதல் இல்லைன்னா நாளைக்கு வரப்போற மனைவியை காதலிச்சுக்கலாம். ஆனா நீங்க அம்மா அண்ணெல்லாம் இல்லன்னா வாசு வாசு வாசு. ஏய் வாடா. எங்கடா என் பொண்ணு? எங்கேயும் பொண்ணு? அவளை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கேன்? சொல்லுடா, சொல்லு. திருச்சியில இருந்து உங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்தது. அவளை எங்க கொண்டு போய் வச்சிருக்கேன்? சொல்லுடா, சொல்லு. ஐயா ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னப்பா இது? என்ன இது? விஜயோட அப்பாப்பா. ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. என் பையனால உங்க பொண்ணுக்கு ஒரு கெடுதலும் நடந்திருக்காது, நடக்காது. டேய் வாசு, அவருடைய பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது உன் பொறுப்பு. போடா. கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க பொண்ணை நிச்சயமா உங்ககிட்ட சேர்த்து